ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்னைக்கு மகாநதி ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ விகே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது விகேயோட ஒரு க்யூட்டான கொடைக்கானல் ட்ராக் எதுவும் காமிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். இன்க்ளூடிங் நானுமே வந்து சொல்லியிருந்தாலும் அஜய் ராகினியோட ட்ராக் இல்லைனா வந்து விகேயோட ட்ராக் தான் வரும்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். பட் சொல்லியிருந்தாலும் எனக்கு ஆசை என்னென்னா விகேயோட ட்ராக் வந்து காமிச்சு நல்லா இருக்கும் சொல்லி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நேற்றுலேருந்து அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்ன ட்ராக் கொண்டு வருவாங்க, என்ன ப்ரோமோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து மொக்கையாக போயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் வந்து அஜய் ராகினியோட மேரேஜ் ட்ராக் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் திருட்டு கல்யாணம் வந்து பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து இவருக்கு நிவினுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ நம்மளோட குமரனோட மொபைல் உடஞ்சிச்சு இல்லையா, அதுக்கு காரணம் இது தான். இவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பார் நிவின், குமரனுக்கு ஃபோன் வந்து ரீச் ஆகிருக்காது. அதனால தான் வந்து இவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. யமுனாக்கு யமுனா வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அஜய் ராகினி மேரேஜ் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம நிவின் வந்து ஃப்ரீ ஆகிடுவார், இவங்களோட ரூட் கிளியர் ஆகிடும் அப்படி ரீசனால கண்டிப்பாக இது வந்து பெருசாக எடுத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. யமுனா இன்னொரு பக்கம் வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக தான் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நிவின். ஸோ அதுக்கப்புறம் தான் அவசரமாக அவங்களும் கொடைக்கானலேருந்து கிளம்பி வர மாதிரி இருந்து அந்த கோயில் வாசலில் எடுத்து வந்த ஒரு ஃபோட்டோ தான் 2 பேரும் வந்து ஒரு சொட்டர்ஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோ போல் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். கல்யாணம் நடந்தால் தான் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆகும் சீரியல். அவங்க வாரத்துக்குள்ளேயுமே மேரேஜ் நடந்து முடிஞ்சிடும். பார்க்கலாம். உங்களோட கேஸ் நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோட கேஸ் தான். அதே மாதிரி குமரன் எனக்கு அங்கே அந்த ரோட்டில் நடு ரோட்டில் 2 பேரும் சண்டை போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ உங்களோட கேஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அது வந்து இந்த வீக் எபிசோட் அதுவுமே வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. மேரேஜ் நடக்கிற மாதிரி ப்ரோமோ இன்னும் வரல. இதில் அவங்க 2 பேரும் மேரேஜ் ரெடியாகி போயிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. மேபி மேரேஜ் வந்து அடுத்த மண்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ நாளைக்கு நாளைக்கு எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவியோட அந்த கொடைக்கானல் ட்ராக் சீன்ஸும் காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அந்த இடத்துல வீடெல்லாம் வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும் நமக்கு தெரியல. பட் நிறைய க்யூட்டான மொமெண்ட்ஸும் காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்ன மாதிரியே விஜய் காவிரி ட்ராக்குக்காக ப்ரோமோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு மொக்க வாங்கினீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.